ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூட்டு மில்லிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி வெளியில் எங்கேயும் போயிடக்கூடாது, இப்படி நம்ம வெளியில் போனால் அந்த வெற்றியோ இல்லை கருணாவோ நம்மளை பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படின்ற பயத்தில் தான் வெளியில் போகாமல் இருந்தாங்க. ஆனால் சுடருக்காக, சுடர் கெஞ்சி கேட்டதுக்காக, அவங்களுக்காக தான் அவங்க வாழ்கிறதே. சுடர் கேட்டால் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்காங்க நம்ம அபி. அதனால தான் சுடர் வற்புறுத்தி கூப்பிட்டாங்க அப்படின்னு ஸ்கூலில் காட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால வெளியில் போனாங்க. அங்கே வெற்றியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு வந்ததுக்கப்புறமா சண்முகத்துக்கிட்டையும் இன்னமும் நடந்த விஷயத்த எதையுமே சொல்லாமல் தான் இருக்காங்க நம்ம அபி வந்துட்டு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இன்னொரு சைடு விஷயம் அவள் எக்ஸாம் எழுத வந்திருக்கா அப்படின்னு சொன்னதுனால எந்த தொந்தரவும் பண்ணாமல் பேசாமல் எக்ஸாம் எழுதிட்டு உள்ளே ஓடி போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம யார்கிட்டையுமே போயிட்டு கருணா கிட்ட வீட்டில் மற்றவங்க யார்கிட்டையுமே போயிட்டு அபியை பார்த்த விஷயத்தையோ அபி பரோலில் வெளியில் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையோ யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. ஸோ வெற்றி வந்து அப்படியே சொல்லாமலே மறைச்சிடுறாங்க. ஸோ எதுக்கு தெரியணும், ஸோ அவன் துண்டு துண்டாக வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான்னு சொன்னான். அவளை ஏதாச்சும் பண்ணிட்டாலோ, அப்படி இல்லைன்னா அவளுடைய அண்ணன் இருக்கிற விஷயம் இது வரைக்கும் கருணாவுக்கு இன்னும் தெரியாது, நானும் சொல்லாமல் தான் இருக்கேன். சப்போஸ் அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அபி வெளியில் வந்திருக்கிற விஷயத்த வச்சு எங்கே தங்கியிருக்கா, என்ன பண்ணுறா, என்ன ஏதுன்னு விசாரிச்சான்னா அவன் அண்ணன் வீட்டில் தான் இருக்கான். அப்புறம் அவர் அண்ணனை பற்றின விஷயம் எல்லாமே தெரிய வரும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வெற்றி எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சிடுறாரு. ஸோ நைட்டு அவர் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சுடர் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களும் படுத்து தூங்கலான்னு பார்க்கும்போது சண்முகம் வந்து உங்களுக்கு இங்கெல்லாம் ஓகே தானா, இப்படி உங்களை தரையில் படுக்க வைக்கிறனேன்னு கஷ்டமா இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இதில் என்னென்ன இருக்குது, அங்கே கொசுக்கடியில் நாங்கள் படுத்துட்டு இருப்போம், ஆனால் இங்கே அப்படி இல்லை, என்ன ஃபேன் இருக்குது, பாய் பெட்ஷீட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, இது போத தானே, நான் ஜெயிலில் கூட தரையில் தானே படுத்துட்டு இருந்தேன், விடுங்க நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையா இங்கே இதையும் நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அபி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது சண்முகத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து அவரும் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு போனதுக்கப்புறமா இவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ அங்கே வெற்றி தூங்க போகலாம் அப்படின்னு கண்ணை மூடும்போது தான் சுடரோடைய ஞாபகம் வருது அவருக்கு. இப்படி சுடரோட ஞாபகம் வந்த உடனே எதுக்காக இப்போது நம்ம கனவுல அந்த பாப்பா கண் முன்னாடி வந்து போகுது, ஒன்றும் புரியலையே. அது மட்டும் இல்லாமல் அந்த பாப்பாவை போக்கும்போதெல்லாம் அபியோடைய ஞாபகம் நமக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோடைய மனசுலையும் இப்போ தோண ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பாப்பாவுக்கு யார் இருக்கா, என்ன அவங்க அப்பா அம்மா, இது பற்றியுமே நம்ம கேட்கவே இல்லையே இன்னமும், என்ன பண்ணுறது, நாளைக்கு கேட்டு பார்க்கலாமா. ஸோ அவங்களுடைய அம்மு வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அம்முன்றது யார், ஃப்ரெண்டு தானே, சுடர் அன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னா. அம்மு இப்போ அவங்க மாமா கூட இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தா. ஸோ எங்கே இருக்காங்க, அவங்களுடைய அம்மா அப்பா யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சா அவங்க வேற ஒருத்தராக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அபியோட ஞாபகம் நமக்கே வரப்போகுது, இல்லை சுடருடைய அப்பா அம்மா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிச்சுட்டே தூங்குறாரு. நைட் ஃபுல்லாக அப்போ கூட தூக்கமே வரது கிடையாது. சுடர் தான் ஞாபகத்தில் வந்து போகிறாங்க. அவங்க கொஞ்சம் விளையாடுறது இதெல்லாம் தான் இவருக்கு ஞாபகம் வருது. அவங்கள சுடரை பற்றி நினச்சி பார்க்கும்போது அந்த ஒரு சுகமும் இவருக்கு சந்தோஷமாக தான் இருக்குது சுடரை நினச்சி பார்க்கும்போது. ஸோ அப்படியே வந்து ஒரு வழியாக படுத்து தூங்கிடுறாரு. இன்னொரு சைடு இங்கே தூங்கி எழுந்திரிச்சு அபி வந்து மறுநாள் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ அவங்க படித்து எக்ஸாம் எழுதணும் இல்லையா, அதுக்காக வந்து ஸோ வெளியில் போயிட்டு ஸோ கையெழுத்து போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்து படிச்சிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எல்லா வேலையும் அவங்களே முடிச்சதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளைங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இங்கே உட்காந்து இவங்களும் படிச்சுட்ருக்காங்க. சண்முகம் கடைக்கு கிளம்பிட்டாரு. அங்கே போயிட்டோம், அபி சாப்பிட்டியா, என்ன பண்ணுறா அப்படின்னு காலையில் மதியம் ஃபோன் பண்ணி அவர் பக்கத்தில் இல்லைன்னா கூட கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் சாப்பிட்டேனா, நீ வேலையை பாரு அப்படின்னு. வேலை ஏதாச்சும் அதிகமாக இருந்தால் சொல்லுண்ணா, நான் படிக்கிற நேரம் போக மற்ற நேரம் வந்து கொடுக்காங்க, துணி கடையில் ஹெல்ப் பண்ணுறேன், துணி தைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபிமா, நீ படிக்கிறதுக்கு வந்தது வெளியில், அதை மட்டும் செய், எனக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம். முடிஞ்சா உன்னுடைய நீ நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தல இவ்வளோ நாளாக, அதுக்கு காரணமானவங்க நீங்கள் தப்பே செய்யலைன்னா அது என்ன ஏதுன்னு நிரூபித்து வெளியில் வர்ற வழியை பாரு. அதுக்காக மட்டும் நீ யோசி, அண்ணனையும் இதில் தலையிட வேண்டான்னு சொல்லிட்டல, அப்போ எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும். எப்படியாச்சும் யோசிமா, இந்த பரோலில் இருந்து நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போகவே கூடாது. அப்படியே ஆதாரபூர்வமாக நிரூபித்து நீ இங்கே இருக்கணும். அதுக்காக ஏதாச்சும் பண்ணு. சுடர் நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போயிட்டா உன்னை நினச்சி ரொம்ப ஏங்கி போயிடுவா அப்படின்னு சண்முகம் ஃபோனில் அபிகிட்ட பேசவும் அபியுமே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா தான் சரளா இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவர் அங்கே போனாலும் தங்கச்சி நினப்போடு இருக்காரு. இவன் ஏன் தான் வெளியில் வந்தாலும் கடவுளே நான் இவன் வெளியில் வரக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன். ஏன் இவன் வந்தா? இவன் வந்தது ஒரு பக்கம் எனக்கு கோபமாகவும் கஷ்டமாகவே இருந்தாலும் ஏதோ சின்ன சின்ன வேலை நமக்கு செஞ்சு கொடுக்குறா, அதனால இப்போ 2 நாளாக மூட்டு வலி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம அபிக்கு அப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது படிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது வெற்றி பேசுனது ஞாபகம் வருது. நீ கூட்டணி சேர்ந்துக்கிட்டு யார் யார்கிட்ட என்ன பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் அபியை பார்க்க வந்தது மாணிக்கம் மட்டும்தான். இப்போது அந்த மாணிக்கத்தோட கூட்டு சேர்ந்துட்டு என் அண்ணனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நான் என்னமோ பண்ணுறேன்னு வெற்றி சொன்னால் அவர் ஏன் என்னை பார்க்க வரணும், அவர் என்ன கருணாவுக்கு குடைச்சல் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் எங்கே இருக்காருன்னு முதல்ல விசாரிக்கணும், அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா அனி நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஸோ மாணிக்கம் எங்கே இருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அவங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, ஸோ அவங்களுக்கு கருணா வீட்டில் இருந்த வரைக்கும் வீட்டு அட்ரஸ்ன்னு ஒன்று இருந்தது. ஆனால் கருணா வந்து வீட்டை எப்போ பத்திரத்தை கொடுக்காம அவர் தான் மொத்தமாக ஆகிட்டாரோ அப்போ வந்து அவருக்கு வீட்டு அட்ரஸ் கூட இல்லை. அந்த இடத்துல அவர் வீடு இந்த இடத்துல அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரித்து பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அவன் இந்த வீட்டை இழந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்லேயே இல்லை வேறு ஊருக்கு போனான். ஆனால் அங்கே இருந்தும் அவங்களுடைய குழந்தை குட்டியை அவனால் சமைக்க முடியல. அவனை தனியாக விட்டுட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் அவங்க அம்மா வீட்டுக்கே திரும்ப கிளம்பி போயிட்டாங்க. அவர் தனித்தனியாக தான் அங்கேயும் இங்கேயுமா திரிஞ்சிட்டு இருந்தார். அவர் இப்போ எந்த இடத்துல இருக்காருன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு சிலர் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எங்கே போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல கேட்டால் ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு போய் கேட்டால் இன்னொரு அட்ரஸ் சொல்கிறாங்க. அப்படியே மாணிக்கம் எந்த ஊருக்கு போகிறாரோ அத்தனை ஊரையும் அபி வந்து ஒரே நாளில் சுற்றுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்கு. போகிற வழியில் ஜூஸ் ஆச்சு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கடையில் நின்று ஒரு இளநீ மட்டும் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லை இது எப்படி விட்டுறக்கூடாது, நம்ம வெளியில் வரணும், தப்பு பண்ணாத நாம் ஏன் ஓய்ந்து உட்காரணும், நம்ம எந்த தப்புமே பண்ணலையே நிரூபிக்கணும் அப்படின்னு திரும்பவும் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடம் அலைஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து இங்கே தான் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவையே அந்த வீட்டோட அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே யாருமே எடுக்கிறது கிடையாது, சின்ன ஒரு ரூம் தான் இருக்குது. ஸோ கருணாவை வச்சு எல்லா பிளானையும் அவர் அங்கே போட்டு வச்சுருந்தார் இல்லைங்களா, அந்த பிளான் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ அவர் இங்கே தான் இருக்கணும், கடைசியாக இதெல்லாம் இங்கே இருக்குன்னா அவர் இங்கே தான் இருக்கணும், போகிறவர் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டுலாம் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரத்துலேயே வந்து மாணிக்கம் வெளியில் போயிட்டு வந்தவர் எப்படி வீடு திறந்துச்சு, சாவி வச்சுருக்கிற இடம் யாருக்கு தெரியும், யார் உள்ளே இருப்பாங்க, ஒருவேளை அந்த கருணா இது நம்மளை தேடி வந்திருப்பானா அப்படின்னு மாணிக்கம் ரொம்பவே பயப்பட்டார். ஆல்ரெடி அவர் வெளியில் வந்து மதிய சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தனியாக தானே இருக்காரு, சமைக்கிறது கிடையாது, அதனால போயிருக்காங்க. இங்கே நம்ம அவங்க நின்றுக்கிட்டு அபி வந்து நின்றுக்கிட்டு கருணா எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வச்சுருக்கிறத பார்த்துட்ருக்காங்க. அப்படி தான் இவர் யார் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காரையும் காணும். வெளியே பார்த்தா லேடிஸோட செப்பல் மாதிரி தெரியுது. ஸோ அப்புறம் கிட்ட போயிட்டு ஜன்னல் வழி எட்டி பார்க்குறாரு. அபி பார்த்த உடனே அவர் வேகமாக வந்து உள்ளே வந்து கதவை சாத்திக்கிறாங்க. அபிக்கு கதவை சாத்தின உடனே பக்குன்னு பயம் ஆகிடுது. திரும்பி பார்த்தா மாணிக்கம். இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அபிக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. நீ எப்படி வந்த வெளியில் அபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலையும் சாத்திடுறாங்க. நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி இங்கே வந்த, வெளியில் எப்படி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் உங்களை அங்கங்கே விசாரிச்சு தான் நீங்கள் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்தேன். ஆமாம் நீங்கள் எதுக்கு அந்த கர்ணவை பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் என்னது, எதுக்காக நீங்கள் அவனை மிரட்டிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறத வச்சுக்கிட்டு உங்கள் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அந்த கர்ணாவை நான் ஏதோ பழிவாங்க பண்ணுற மாதிரி அவன் என்ன வந்து மிரட்டிகிட்டு இருக்கான். எனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் அவனை எதுவுமே மிரட்டுறது கிடையாது, நீங்கள் ஏன் அவனை மிரட்டுறீங்க, நான் பரோவில் தான் இப்போ வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹபி அவர்கிட்ட கேட்கவும் அவர் முதல்ல அமைதியாக இருக்காரு. சொல்லுங்கள் இதெல்லாம் என்னது, கருணாவோட ஃபோட்டோவை வச்சு நிறைய பிளான் போட்டிருக்கீங்க, அவனை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னலாம் கேட்கவும் நடந்த விஷயங்களெல்லாம் வந்து இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மாணிக்கம் வந்து ஒவ்வொரு தடவையும் கருணா என்கிட்ட சிக்காமல் ஏமாற்றிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனால் நான் அவனை விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து நான் பணத்தை வாங்குவேன் அப்படின்னு. எதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட பணம் வாங்கணும், எதை வச்சு அவனை மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு அவனால் என்ன காரியம் ஆகணும் அப்படின்னாலும் கேட்கும்போது ஆமாம் அவன் இதோ நீ இப்போ ஜெயிலில் இருக்கிறதில்ல, ஆதாரம் இல்லாமல் வெளியில் வர முடியாமல் 10 வருஷமாக தண்டனை அனுபவிக்கிறிய, அந்த ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆக்குறாங்க. அப்போது நீங்கள் என்னை ஜெயிலில் பார்க்க வந்தபோதே அது என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, பேசியிருக்கலாமே, என்ன நீங்கள் வந்து ஜெயிலில் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கும் எனக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு என்னை விடாமல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த கருணாவும் அந்த வெற்றியும், என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் கொலை பண்ணலையே, கொலை பண்ணாத தப்புக்கு தானே நீ ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்த, பார்வதி அக்கா
கொலை பண்ணாததுக்கு முன்னாடி விஷம் குடித்து தான் செத்துருக்காங்க. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்வதி அக்கா கொலை பண்ணி சாகலை, அவங்க விஷம் குடிச்சு தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டதுக்கப்புறம் அபிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா அபிக்கே இந்த விஷயம் தெரியாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. நீ அதிர்ச்சியாக கேட்குறத பார்த்தா உனக்கு எதுவும் தெரியாது போல இருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கண்ணே, நான் நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். நானே எப்படியாச்சும் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும்னு ரொம்ப போராடிட்டுருக்கேன். 10 வருஷமாக ரெட்டை ஆயுள் கைதியாக நான் உள்ள தண்டனை அனுபவிச்சிட்ருக்கேன். படிக்கணுன்ற பேரில் பரோலில் என் அண்ணன் என்னை கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்திருக்காரு. தயவு செஞ்சு அந்த கருணாவுக்கு எதையுமே சொல்லிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அண்ணன் என் குடும்பம் இருக்குது அப்படின்ற விஷயம் கூட அவனுக்கு எதுவுமே தெரியாது. என் அப்பா செத்து போயிட்டாரு, மற்றபடி நான் அனாதன் தான் அந்த கருணா நினச்சிட்ருக்கான். அதனால தான் என் அண்ணன், என் அண்ணி, என் அண்ணா பசங்க எல்லாரையும் இவ்வளோ நாள் உயிரோட விட்டு வச்சிருக்கான். நான் நம்பி போன மிருகத்துக்கிட்டையும் நான் நல்லவன் என்னால் நிரூபிக்கவும் முடியல. என்கிட்ட எந்த ஒரு ஆதாரமே இல்லை. கண்ணை மூடி திறக்கிற வாழ்க்கை என்னென்னமோ நடந்து போச்சு. அன்றைக்கி ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்போது அந்த கருணா பார்வதி அக்காவோட ஃபோட்டோ பார்த்து மாலை போடுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் அதை கேட்டுட்டேன் அப்படின்னு என்ன ரூம்குள்ளே பிடிச்சி கதவை சாத்திட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறந்து விட்டு வந்து பார்க்கும்போது பார்வதி அக்கா கத்தி குத்துப்பட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. அப்போது அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணல அந்த கத்தியை எடுக்கும்போது தான் நான் வசமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க எல்லாரும் நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு என்னை நம்பி தப்பாக கணக்கு போட்டு என்னை ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் சொல்லி புரிய வைக்கிற சுச்சுவேஷன்லேயும் நானும் இல்லை, அதை கேட்கவும் அங்கே யாருமே தயாராக இல்லை. இதுதான் நடந்தது. அப்போது கத்தி குத்து படாததுக்கு முன்னே பார்வதி அக்கா விஷம் குடிச்சிருக்காங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போது பார்வதி அக்காவை யார் கொலை பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னமா அபி உனக்கு புரியல? இவ்வளோ தூரம் நீ எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா எனக்கே புரிஞ்சிடுச்சு. பார்வதியை அந்த கருணா தான் கொலை பண்ணியிருக்கான். அந்த கருணா கொலை பண்ணிட்டு தான் பழியை தூக்கி மேலே போட்டிருக்கான். அதுக்கு தான் பார்வதி ஃபோட்டோவை பார்த்து அவன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி பேசிட்டு இருந்திருக்கான். இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னு கேட்கவும், ஆனால் பார்வதி அக்காவை கொல்ல வேண்டிய நோக்கம் அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க விஷம் குச்சி சத்தத்தை பார்த்தம்போது நான் ஃபோன் பண்ணி அவனை மிரட்டும் போதெல்லாம் அவன் அப்படி பயப்படுவான். நான் கேட்ட பணத்தை அப்படியே என்கிட்ட கொண்டு வருவான். அந்த ஆதாரத்தை நான் கையில் வச்சுக்கிட்டு தான் அவனை மிரட்டிட்டு என்னுடைய வீட்டு பத்திரத்தையும் நான் இழந்த குடும்பத்தையும் திரும்ப கொண்டு வரணும் தான் நான் அவங்ககிட்ட போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு இதெல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அபி. அப்போது கருணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணிவிட்டு பழியை தூக்கி என் மேலே போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டான். விஷம் குடிச்சு எதுக்கு பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு கத்தி குத்தாலும் குத்தி இருக்கணும் அப்படின்னு இன்னும் புரியலையா? அவன் பார்வதி கொலை பண்ண பிளான் போட்டுருந்துருக்கான். அப்போது நீ போய் வசமாக மாட்டிக்கிட்ட. அதனால பாலை கொடுத்து விஷம் குடித்து அவங்கள சாக வச்சுட்டு அதுக்கப்புறம் செத்த பின்னாடி செத்தவங்கள கத்தியில் குத்தி அதை நீ தான் குத்தின பணத்துக்காக நகைக்காக அப்படின்னு உன்னை அவன் மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொன்ன உடனே அபிக்கு இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி அப்படியே உறைஞ்சு போய் அங்கே இருக்கிற டேபிளில் உட்காந்துடுறாங்க. பார்த்துமா தண்ணி குடி அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. இவ்வளோ மோசமானவனா இந்த கருணாவை நம்பி பாவம் பார்வதி அக்கா குழந்தை வேற மகேஷன் வேற இருந்தானே அப்படின்னு சொல்லி இங்கே அப்போ தான் அபி பேசும்போது, கவலைப்படாதம்மா, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை, அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு, பையன் தானே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, அவனை பற்றியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் நான் வெளியில் வந்துடணும். பார்வதி அக்காவுக்கு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு பார்வதி அக்கான உயிர். அவங்க மூலியமா எதுக்கு கருணா அப்படி பேசினா, என்ன பண்ணா, எதுக்கான காரணம்னு நான் அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசி எப்படியாச்சும் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும். நான் வெளியில் வந்துடணும். எனக்கு நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா? கருணாக்கு எதிராக நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? பார்வதி அக்கா விஷம் குடிச்சு தானே செத்தாங்கன்னு அந்த ஆதாரத்தை வச்சுருக்கீங்களா, அது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாணிக்கம் திரு முடிக்கிறாங்க. அப்போ மாணிக்கம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. நீ பார்வதியோட தங்கச்சியை பார்த்தாலும் எந்த யூஸும் உனக்கு கிடையாது. நீ இப்போ அவங்க கண் முன்னாடி நின்னா அவங்களோட அக்கா சாவுக்கு நீ தான் காரணம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. கருணாவும் எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். நீ போய் இப்போ அங்கே நின்னன்னு வச்சுக்கோ, உன்னை திரும்பவும் அடுத்து ஜெயிலில் அனுப்ப தான் தயாராக இருப்பாங்க. நீ போய் அவங்கள பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படியோ முதல்ல அவசரப்பட்டு அங்கே போகாமல் என்ன தேடி வந்த பார்த்தியா, இதுதான் உன் நல்ல நேரம். இங்கே பாருமா, உனக்கு நல்ல நேரம் கூடி வருது. எப்படியாச்சு நீ கருணா மேலே பழிய போட்டுட்டு நீ வெளியில் வந்துடுற, நீ இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு மாணிக்கம் பேசவும், என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஸ்வேதாவும் நல்லவங்க கிடையாதா, கருணா பேச்சையும் ஸோ அவங்க அக்கா சாவுக்கு நான் தான் காரணம்னு என் மேலே கோபமாக இருக்காங்களா அப்படின்றதையும் இப்போ அபி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சதுக்கப்புறமா சரி அந்த ஆதாரம் இருக்குல்ல அதை கொடுங்க, அதை வச்சு நான் எப்படியாச்சும் வெளியில் நிரூபிச்சு வெளியில் வந்துடுறேன். கருணா என்ன நோக்கத்துக்காக கொலை பண்ணான்னு தெரியாது, ஆனால் ஆதாரம் இருக்குல்ல, அவன் தானே விஷம் கொடுத்து கொலை பண்ணியிருக்கான், இதை வச்சு கண்டிப்பாக நான் வெளியில் வந்துடுவேன். ஏன்னா எல்லாருமே நான் கொலை பண்ணதுனால தான் சொத்துக்காக பார்வதி அக்கா செத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் விஷம் குடிச்சு தானே அவங்க செத்துருக்காங்க. அது யார் கொடுத்தா என்ன ஏதுன்னு வலுக்கட்டாயமா ஸோ செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும், கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா
எல்லாம் நேரம் நெருங்கி வந்திருக்குன்னு நான் தான் சொன்னேன். ஆனால் இப்போது எனக்கான நேரமே என் கையில் இல்லை. நான் எதுவுமே பண்ண முடியாது, உனக்கு உதவி பண்ண முடியாது. அந்த ரிப்போர்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பணத்தை வாங்க ஒரு நாள் ரிப்போர்ட்டோட போயிருந்தேன் அப்படின்னு. அன்னைக்கு வெற்றி என்னை பின்னாடி ஆள் வச்சு பிடிக்கிறதுக்காக என்னை துரத்திக்கிட்டு வந்தான். என்ன காரணம், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. கர்ணா ஏதோ ஆபத்தில் சிக்கியிருக்கான்னு தெரிஞ்சு வெற்றி ஹெல்ப்புக்காக வந்திருக்கான் போல இருக்கு. அப்போது நான் அந்த வழியாக போகிற ஸ்கூல் பிள்ளைங்களோட பேக்கில் அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு யார்கிட்டயும் மாட்டக்கூடாதுன்னு. அதனால் என்கிட்ட ரிப்போர்ட் இல்லை, ஆனால் ஒரு ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. ரிப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் அந்த கர்ணா என்னை மதிக்க கூட மாட்டான், கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். ரிப்போர்ட் என்கிட்ட தான் இருக்குன்னு நான் திரும்பவும் அவங்ககிட்ட போய் சொல்லி வச்சுருக்கேன். எப்படியாச்சும் ஃபேக்கான ஏதாச்சும் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நான் அந்த பணத்தை வாங்கிட்டு நான் இங்கேருந்து என் பாட்டுக்கு கிளம்பி தூரமாக நான் போயிடுவேன், இங்கே இருக்கவே மாட்டேன். பாருமா, நீயே நினச்சாலும் இப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புமா. நீ என்னை பார்க்க வந்திருக்கான்னு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா, சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் உன்னோட சேர்ந்து நானும் மாட்டிப்பேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்கிறார். எப்படியாச்சும் உதவி பண்ணுங்கன்னு அபி கேட்குறாங்க. ஆனால் அவரால் எதுவும் முடியாது அப்படின்றதுனால இருந்த ஒரு ஆதாரமும் போயிடுச்சு. அந்த ஆதாரம் யார்கிட்ட இருக்கோ, நான் எப்படி அந்த ஆதாரத்தை எடுக்கிறது, எந்த பிள்ளைங்களோட பேக்கில் இருக்கோ தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதாவது அபிக்கு சாதகமாக இப்போ ஒரு ரிப்போர்ட் இருக்குது. கர்ணா தான் பார்வதியோட கொலைக்கு காரணம், அவங்க தான் விஷம் குடிச்சு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த அபி இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து ஆதாரம் கிடைக்கலன்ற ஃபீலிங்கில் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. மாணிக்கம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம எப்படியாச்சும் அந்த கர்ணா கிட்ட பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து போயிடணும், இந்த பொண்ணு வெளியில் வந்துடுச்சு, இந்த பொண்ணையும் அந்த கர்ணா கிட்டேருந்து எப்படியாச்சும் பிடியிலேருந்து வெளியில் கொண்டு வந்து கடவுளே அப்படின்னு அவரும் வேண்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போது, அவர் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிற மாதிரி அபிக்கு சாதகமாக தான் இப்போது காலமும் கடவுளும் கைகூடி வந்திருக்கு. சுடருடைய பேக்கில் தான் அவர் அந்த ரிப்போர்ட்டை வச்சுருக்காரு. ஸோ இது சுடருக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது எப்படியாச்சும் அபியோட கையில் கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.